வருக வணக்கம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் ஹவ் பீன், ஹாஸ் பீன், ஹேட் பீன். இது மூணுத்தோட யூசேஜ் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ், ஹாவ், ஹேட் தெரியும். ஆனால் கூடவே இந்த பீன் எதுக்காக வருது இப்படியெல்லாம் குழப்பிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமான ஒட்டுமொத்த தீர்வாக தான் இந்த வீடியோ அமையுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஹேஸும் ஹேவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்துறதுன்னு, ஹேடு மட்டும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்துறதுன்னு கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருந்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. He has written the homework. We have written the homework. ஸோ ஹாஸையும் ஹேவையும் ப்ரெசன்ட் டென்ஸில் பர்ஃபெக்டில் பயன்படுத்தணும்னு இப்போ தான் பார்த்தோம். அது மாதிரியே ஹேஸையும் ஹேவையும் பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது, இந்த ஹேஸ் ஆனது எப்போவுமே சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தணும், ஹேவ் ஆனது ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தணும். அது மாதிரியே தான் ஹீ ஹேஸ்னும் we haveனும் பயன்படுத்தியிருக்கிறோம். இது பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால இதோட மீனிங் இப்போ தான் ப்ரெசண்ட்டில் he has written the homework. அவன் ஹோம்ஒர்க்கை எழுதி முடிச்சிருக்கிறான். அந்த ஆக்ஷன் இப்போ தான் பர்ஃபெக்ட் ஆகிருக்குது. அடுத்ததா we have written the homework. நாங்கள் இப்போ தான் ப்ரெசண்ட்டில் ஹோம்ஒர்க்கை எழுதி முடிச்சிருக்கிறோம். இது பர்ஃபெக்ட் ஆயிருச்சு. இப்படி தான் ஒரு ஆக்ஷன் ஆனது இப்போ தான் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த ஹேஸையும் ஹேவையும் ப்ரெசண்ட்டுக்கு பயன்படுத்துவோம், இந்த ஹேட் ஆனது பாஸ்ட்டுக்கு பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. He had written the homework. We had written the homework. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, ப்ரெசண்ட்டில் வரும்போது ஹேஸ் ஆனது சிங்குலருக்கும் ஹேவ் ஆனது ப்ளூரலுக்கும் பயன்படுத்தணும். ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி ஹேடு ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹேடை தாராளமாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போதைக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஒரு ஆக்ஷன் ஆனது இப்போ தான் முடிஞ்சிருக்குது. பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் ஆனது அப்போதான் முடிஞ்சிருந்தது, ஸோ கம்ப்ளீட் ஆயிருந்தது அப்படின்னு குறிப்பிடும். He had written the homework. அவன் ஹோம்ஒர்க்கை எழுதி முடிச்சிருந்தான் அப்போ. We had written the homework. நாங்கள் ஹோம்ஒர்க்கை எழுதி முடிச்சிருந்தோம். ஸோ அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருந்தது பாஸ்டில், பர்ஃபெக்ட் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். இதே இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேயோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேயோ வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல தான் இந்த பீன் உள்ள வருது. இதோட ரோல் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஹேஸையும் ஹேவையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்தியிருக்கிறோம். இனி இது ரெண்டுத்தையுமே எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்துறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதே எக்ஸாம்பிள்ஸை அப்படியே பாருங்க. He has written the homework. He has been writing the homework. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, he has written the homeworkனா ஹேஸ்ங்கிறது பர்ஃபெக்ட் டென்ஸை காட்டுது, written அப்படிங்கிறது past participle form of main verbங்கிறதுனால இந்த ஆக்ஷன் ஆனது இப்போ தான் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு இது ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறத காட்டுது. இதே இது ரெண்டாவது சென்டென்ஸில் பாருங்க. ஹேஸ் பீன் ரைட்டிங். ஹேஸ்னாலே பர்ஃபெக்ட்னு இப்போ தான் பார்த்தோம். ரைட்டிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப். ஸோ இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு இங்கே என்ன வேலை, நடுவில் பீனுக்கு என்ன வேலை, எதுக்காக அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது தான், அதாவது ஹேஸோட பீன் ப்ளஸ் ஏதாவது ஒரு மெயின் வேர்ப் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில், அதாவது ஐஎன்ஜி வேர்ப்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ இந்த பீனும் ஐஎன்ஜி வேர்பும் சேர்ந்து வரும்போது தான் இந்த ஹேஸோட சேர்த்து அது பர்ஃபெக்டாக இருந்தது பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும். ஸோ இதனால தான் இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். இதோட மீனிங் என்னவா இருக்கும்? He has written the homework. அவன் இப்போ தான் ஹோம்ஒர்க்கை எழுதி முடிச்சிருக்கிறான். He has been writing the homeworkனா கண்டினியூஸில் வேற சொல்லணும். அப்போ இதை எப்படி நாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, ஸோ ஹோம்ஒர்க் எழுதக்கூடிய அந்த வேலையானது இப்போ தான் முடிஞ்சிக்கிட்டே இருக்குது, எழுதி முடித்து கொண்டே இருக்கிறான்.
ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த ஹேஸை பயன்படுத்தணும். ஹீ ஹாஸ் ரிட்டன் தி ஹோம்ஒர்க்னா வெறுமனை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இப்போ இந்த வேலை முடிஞ்சிருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு மாறும்போது ஹேஸ் பீன் ரைட்டிங். இப்படி வரும்போது இந்த வேலையானது இப்போ தான் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஸோ முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடும். ஹேஸ் பார்த்தாச்சு. அடுத்ததாக ஹேவ். இந்த ஹேவ் எப்போவுமே ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தணும்னு பார்த்துருந்தோம். ஸோ அதே எக்ஸாம்பிளே குழப்பாமல் பாருங்கள். we have written the homework. we have been writing the homework. இவ்வளோதான் சிம்பிள். we have written the homeworkனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இப்போ நாங்கள் ஹோம்ஒர்க்கை எழுதி முடிச்சிருக்கிறோம். இந்த ரிட்டன் அப்படிங்கக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பை தூக்கிட்டு பீன் ப்ளஸ் ரைட்டிங் சேர்க்கும்போது அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை உள்ளே கொண்டு வரும்போது அது கண்டினியூஸாக மாறுது. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறிடுது. அப்படி வரும்போது we have been writing the homework. நாங்கள் இப்போ தான் ஹோம்ஒர்க்கை எழுதி முடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அந்த வேலையானது முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுது. ஸோ ஒட்டுமொத்தமாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்டானது முடிஞ்சிருக்கக்கூடிய வேலையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆனது இப்போ தான் முடிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேலையும் குறிப்பிடும். இதோடைய ஃபார்மை பார்த்துக்கோங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஹேஸ் ப்ளஸ் ஏதாவது ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப் ரிட்டன், டேக்கன், ஸ்போக்கன் இந்த மாதிரியும், அதே இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வரும்போது ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஒரு ஐஎன்ஜி வேர்ப்னு சொல்வீங்க இல்லையா, அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப் வரணும். ரைட்டிங், பிளேயிங், ரன்னிங் இந்த மாதிரி பீன் ப்ளஸ் அந்த ஐஎன்ஜி வேர்ப் வரணும். இப்படி வரும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறிடும். ஹேவுமே அதே மாதிரி தான். ஹேவ் ப்ளஸ் ரிட்டன், டேக்கன், ஸ்போக்கன் இது மாதிரியான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப். அதே இது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு மாறும்போது ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஏதாவது ஒரு ஐஎன்ஜி வேர்ப். அதான் அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப். பிளேயிங், ரன்னிங், ரைட்டிங் இந்த மாதிரி பயன்படுத்திக்கணும். சரி, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஓவர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்படி வரும்? எக்ஸாம்பிள் பாருங்க. he had written the homework. he had been writing the homework. இவ்வளோதான் சிம்பிள். அதாவது had பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிளை சேர்த்து had ப்ளஸ் ரிட்டன்னு சொல்லும்போது பாஸ்ட் பர்ஃபெக்டாக வரும். அந்த ஹோம்ஒர்க் எழுதுகிற வேலை அப்போ முடிஞ்சிருந்தது, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே இது வழக்கம் போல் had ப்ளஸ் பீன் ப்ளஸ் அந்த ஐஎன்ஜி வேர்ப், அதுதான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பை சேர்க்கும்போது அது கண்டினியூஸாக மாறும். ஸோ he had been writing the homework. அவன் ஹோம்ஒர்க்கை எழுதி கொண்டிருந்த அந்த வேலையானது அப்போ தான் முடிஞ்சிட்டே இருந்தது, முடிகிற ஸ்டேஜில் அப்போ இருந்தது அப்படி வந்துடும். ஸோ he had written the homeworkனா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அப்போ அந்த வேலை முடிஞ்சிருந்தது. he had been writing the homeworkனா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் முடிஞ்சிட்டே இருந்தது. இவ்வளோதான் சிம்பிள். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்தது has been, have been, had been. இந்த மூணுத்தில் has been, have been ரெண்டுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தணும்னு பார்த்துருக்குறோம். அதில் ஹேஸ் ஆனது சிங்குலருக்கும் ஹேவ் ஆனது ப்ளூரலுக்கும் வரும். கூட பீன் சேர்த்து ஒரு ஐஎன்ஜி வேர்ப் பிளேயிங், ரன்னிங் இது மாதிரியான ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பை சேர்த்துக்கணும். இந்த ஹேட் மட்டும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஏதாவது ஒரு ஐஎன்ஜி வேர்ப் ரைட்டிங், வாக்கிங், ஸ்விம்மிங் இது மாதிரியான ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பை அங்கே சேர்க்கும்போது அந்த வேலையானது நடந்து முடிஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக வந்துடும். இவ்வளோதான் சிம்பிள். சரி, இதெல்லாம் ஓகே. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஓவர் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வரும்போது ஹேஸ் பீனா, ஹாவ் பீனா அல்லது ஹேட் பீன் பயன்படுத்தணுமா? சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும்
ஹாவை தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் பயன்படுத்தணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லையும் பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள் பாருங்க, டுமாரோ he will have written the homework at this same time. இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்திருக்குது. அதாவது have plus written பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்த்தாலே பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பயன்படுத்தணும்னு பார்த்தோம். இதே இது வில்லோட சேர்த்து பயன்படுத்தும் போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் மாறும். வில் மட்டும் இல்லை, நாம் பயன்படுத்தக்கூடிய ஷால், மே, கேன் எதுவாக இருந்தாலும் அது ஃபியூச்சருக்கு வரும்போது அது கூட நாம் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன், டேக்கன், ஸ்போக்கன் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் மாறும். ஸோ இந்த இடத்துல இதோட மீனிங் டுமாரோ he will have written the homework at this same time. நாளைக்கு இதே நேரம் அவன் ஹோம்ஒர்க்கை எழுதி முடிச்சிருப்பான். ஸோ அந்த வேலையானது கம்ப்ளீட் ஆயிருக்கும். பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இனிமே நாளைக்கு ஃபியூச்சரில் பர்ஃபெக்ட் ஆகுங்கிறதுனால இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸாக வருது. இதே இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும்போது சின்ன வித்தியாசம், நாம் அங்கே பண்ண வேலையை இங்கேயும் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஹாவ் கூட பீன் ப்ளஸ் ரைட்டிங் அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பை சேர்க்க வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், டுமாரோ he will have been writing the homework at this same time. நாளைக்கு இதே நேரம் அவன் ஹோம்ஒர்க்கை எழுதி முடிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த ஆக்ஷன் ஆனது ஃபியூச்சரில் பர்ஃபெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக முடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே இதை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். இவ்வளோதான் சிம்பிள். இந்த ஹாவ் பீன், ஹேஸ் பீன், ஹேட் பீன், இதில் ஹாவ் பீன், ஹேஸ் பீன் ரெண்டுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தணும்னு பார்த்தோம். ஹேட் பீன் மட்டும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பயன்படுத்தணும். இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் வில், ஷால், கேன், மே ஏதாவது ஒன்று பயன்படுத்திட்டு அது பக்கத்தில் ஹாவ் பீனை மட்டும் பயன்படுத்திக்கணும். ஹேஸ் பீனோ ஹேட் பீனோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வராது, ஹாவ் மட்டும்தான் வரும். ஸோ ஹாவ் பீனை மட்டும் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் சிம்பிள். தொடர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் இதுலேயோ அல்லது ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ், இங்கிலீஷ் கிராமர் இதில் எந்த ஏரியா டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் நம்ம சேனலுக்குள்ள வந்துட்டு எந்த வீடியோ கீழே வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வைக்கலாம். அல்லது நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அபவுட் பேஜில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க்கும் இருக்குது, அங்கேயும் வந்து ப்ரைவேட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு இவ்வளோ தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து முழுமையாக பயன்படுத்தி நம்ம சேனல் கிரவு இன்டெலெக்ட் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கரெக்டாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வைங்க. மறந்து நம்ம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். டிலே ஆகாமல் வீடியோஸையும் அப்பப்போ முழுமையாக பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து இருந்திருக்க நம்ம சேனல் கிரவு இன்டெலெக்ட்.